வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் டிஃப்ரென்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். An egg of a particular bird is spherical in shape. If the radius to the inside of the shell is 4 mm and radius to the outside of the shell is 4.2 mm, prove that the approximate volume of the shell is 12.8 pi millimeter cube. இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்ராக்சிமேட் வால்யூம் ஆஃப் த ஷெல். அதோட ஆன்சரை கொடுத்துட்டான். இந்த ஆன்சர் நமக்கு வரணும். இதில் நம்ம கொடுத்துக்க ரேடியஸ் டு த இன்சைட் ஆஃப் த ஷெல் வந்து 4 mm, அவுட் சைட் 4.2. அவுட் சைடை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன் 4.2 mm, இன்சைடை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன் 4 mm. அப்போது திக்னஸ் ஆஃப் த ஷெல் என்னது? டிஆர். அந்த ஷெல்லோட திக்னஸ் வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், அதாவது 4.2 mm மைனஸ் 4 mm, 0.2 mm. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வால்யூம் ஆஃப் த ஷெல்னு சொல்லியிருக்கான். அந்த செல்லு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பும் கொடுத்தாச்சு. செல்லு ஸ்பெரிக்கல்ன்றதுனால வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் பார்க்கணும். வால்யூம் வி ஃபார்முலா என்ன? ஸ்பியரோடைய ஃபார்முலா வால்யூம் ஃபார்முலா 4/3 πr3. ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 πr3. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் டிபெண்ட்ஸ் ஆன் ரேடியஸ். அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். dv/dr is equal to 4/3 is a constant, pi is a constant. r³ மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3r². இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ dv/dr is 4πr². அப்போ dv என்னது? 4πr² dr. ஸோ 4π r, ஸ்மால் ஆர் வந்து நமக்கு 4 mm. இந்த ஒர்க்கு பாருங்கள் 4 mm. ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வந்து 4² போடணும். அப்போ dr வந்து 0.2 mm. ஸோ 4π இன்ட்டு இது 16 இன்ட்டு 0.2, இது வரையும் 64 π ஆகிடும் இன்ட்டு 0.2. அப்போ அதோட ஆன்சர் வந்து 12.8 pi millimeter cube வருது. ஸோ த அப்ராக்சிமேட் வால்யூம் ஆஃப் த ஷெல் இஸ் 12.8 pi millimeter cube. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏன்னா கொஸ்டினில் அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எழுதும் போது வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.